My dear students and parents, this is Daniel and welcome back to my channel. கடந்த வருஷம் 2023 மருத்துவ கலந்தாய்வுல தமிழ்நாடு மருத்துவ கலந்தாய்வுலயும் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்கள்ல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது இன்னும் வரல அப்படின்னு சொல்லி பர்சனலா நமக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜஸ் பிளஸ் நம்மளுடைய குரூப்ல இருக்கக்கூடிய நமக்கு கால் பண்ணி சில பேர் கேட்கறாங்க, கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் இதே கேள்வியை கேட்கறாங்க. ஸோ நிறைய பேருக்கு இன்னும் ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வரல, ரீஃபண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து சேரல. ஸோ என்ன காரணமா இருக்கும் சார், நான் என்ன அப்படிங்கிறது நிறைய பெற்றோர்கள் நம்ம கிட்ட தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. சோ இந்த வீடியோல இதற்குரிய பதிலை தான் பார்க்க போறோம். பிளஸ் இந்த ரீஃபண்ட் எதனால வராம போயிருக்கலாம் அல்லது ரீஃபண்ட் வரணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்களும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்கா இருக்கட்டும் அல்லது தமிழ்நாடு மருத்துவ கலந்தாய்வா இருக்கட்டும் அல்லது வேற மாநிலங்கள்ல நடைபெற்ற கவுன்சிலிங்கா இருக்கட்டும், ஸோ எங்கெல்லாம் நீங்க செக்யூரிட்டி அமௌண்ட் பே பண்ணி உங்களுக்கு சீட்டு கிடைச்சு நீங்க சேர்ந்துட்டீங்களோ தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட். எங்கெல்லாம் உங்களுக்கு சீட்டே கிடைக்கலையோ அந்த இடங்கள்லையும் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்று சீட்டு கிடைச்சு நீங்க சேர்ந்துருக்கணும் அல்லது சீட்டே கிடைக்காம போயிருந்துக்கணும். இந்த ரெண்டு கேட்டகரியில ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்க இருக்கிறீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஃபண்ட். இன்னும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லா கவுன்சிலிங்கிலுமே ஃபர்ஸ்ட் ரவுண்டுங்கிறது ஆல்மோஸ்ட் ஃப்ரீ எக்ஸிட்டா இருக்கு. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட், ஆல் இந்தியா கோட்டாலையும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட். மெஜாரிட்டி ஆஃப் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் பிளஸ் வந்து அதர் ஸ்டேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்கள் பிளஸ் ஆல் இந்தியா கோட்டால கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது இருக்கு. எஸ்பெஷலி ஆல் இந்தியா கோட்டா அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்ல ஃப்ரீ எக்ஸிட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க அதுல சேராம போயிட்டீங்க அப்படின்னாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த செக்யூரிட்டி அமௌண்ட் டெபாசிட்னுடைய ரீஃபண்டுக்கு யூ ஆர் எலிஜிபிள். ஸோ ரீஃபண்ட் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது நீங்க முதல்ல கரெக்டா புரிஞ்சுக்கணும். இஃப் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் தென் யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஸோ எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது, நான் ரீஃபண்டுக்கு எலிஜிபிளா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க ஒருவேளை செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் எந்த கவுன்சிலிங்கா இருக்கட்டும் செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு சீட்டு கிடைச்சு நீங்க அதை வேண்டான்னு சொன்னாலோ அல்லது சேர்ந்ததுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணாலோ டிஸ்கன்டினியூ பண்ணாலோ அல்லது சீட்ல நான் ஜாயினே பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு இருந்தாலோ செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் பண்ணப்படும் சொல்லி அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல நமக்கு ஸ்டேட் கோட்டாலையும் போட்டிருக்காங்க, ஆல் இந்தியா கோட்டாலையும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா தென் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த ரீஃபண்ட். ஸோ நான் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எம்சிசில ஆல் இந்தியா கோட்டால நீங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு கிடைக்கல நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. எம்சிசி கடந்த 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 1,00,000க்கும் அதிகமான 1,08,000 மாணவர்கள் பிளஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாணவர்கள் அந்த நேம் லிஸ்ட்ல உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கறத சர்ச் பண்ணி பாருங்க. இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் பார்ட்டிசிபேட்டட் இன் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங், அதுல உங்க பேர் இருக்கு சார் ஆனா எனக்கு இன்னும் வரல அப்படின்னா அதை நான் கடைசியில சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்டுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யாருன்னு சொல்லி ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடியே ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண உடனே நம்ம வந்து நம்மளுடைய சேனல்லையும் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த பிடிஎஃப்ல உங்களுடைய பேர் இல்லைன்னா என்ன செய்யணும்னு சொல்லி அந்த வீடியோலயே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நீங்க எல்லாம் அனுப்பணும்னு சொல்லியிருந்தோம். பிளஸ் இன்னொரு பிடிஎஃப் கொடுத்தாங்க, அந்த பிடிஎஃப்லயும் உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. என்னன்னா அதுல வந்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் மிஸ்மேட்ச் ஆன கேண்டிடேட்ஸுடைய பெயர்கள் அப்படிங்கிறது அதுல இருந்துச்சு. ஸோ ஒருவேளை இஃப் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் செக்யூரிட்டி டெபாசிட் பட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் சரியா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா செகண்டா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் 2 கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த 2வது லிஸ்ட்ல உங்களுடைய பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் பிளஸ் ஐஎஃப்எஸ்சி கோடு, ஸ்டூடெண்ட் நேம், அப்ளிகேஷன் நம்பர் இந்த மாதிரி ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த பேஜை ஃபில் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மெயில் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அதை நீங்க பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. நான் அதையும் பண்ணிட்டேன் சார், நான் மெயிலும் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றேன். இல்ல சார் என்னோட பேர் அதில் இல்ல அப்படின்னு நீங்க 2 கேட்டகரியில இருப்பீங்க. ஒன்னு அந்த லிஸ்ட்ல செகண்டா கொடுத்த லிஸ்ட்ல உங்களோட பெயர்கள் இருந்திருக்கும் அல்லது இல்லாம போயிருக்கும். இல்லைன்னா நீங்க ஒரி பண்ண வேண்டியதில்லை. இருந்துருந்துச்சுன்னா நீங்க மெயில் அனுப்பிச்சிருக்கணும். நான் மெயில் அனுப்பிச்சிட்டேன் சார் அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணுங்க, பின்னாடி நான் சொல்றேன். ஒருவேளை நான் இது வரைக்கும் மெயிலே பண்ணல சார் அப்படி ஒன்று வந்ததே எனக்கு தெரியல அப்படின்னா
நீங்க இப்போ செக் பண்ணி பாருங்க. இப்போ கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் சென்ட் அ மெயில். அந்த பிடிஎஃப்லயே நான் வந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். நம்மளுடைய பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுல தெளிவா அதை பத்தி பேசியிருக்கிறோம். ஸோ அதில் கொடுத்துருக்கிற மென்ஷன் பண்ண மெயில் ஐடிக்கு நீங்க உங்களுடைய எல்லா டீடைல்ஸையும் ஃபில் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா மெயில் அனுப்பணும். இது தமிழ்நாடு. இப்போ ஆல் இண்டியா கோட்டா லிஸ்ட்ல உங்களுடைய பெயர்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பாத்துட்டீங்க. லிஸ்ட்ல இருக்கு, ஆனா இன்னும் செக்யூரிட்டி டெபாசிட் வரல. தமிழ்நாட்டிலையும் லிஸ்ட்ல இருக்கு, ஆனா செக்யூரிட்டி டெபாசிட் வரல. இந்த கேட்டகரியில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாசத்தினுடைய எண்டுக்குள்ள தமிழ்நாடுல கவுன்சிலிங் ப்ராசஸ், அதாவது ரீஃபண்ட் ப்ராசஸை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டா என்ன சொல்றாங்கன்னா 15 டேஸுக்குள்ள உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை 21ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் ஃபார் ஃபியூ மோர் டேஸ். இல்லை சார் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, எல்லாத்துக்கும் வந்துருச்சு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துருச்சு, ஆனால் எனக்கு மட்டும் வரல, எனக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துருச்சு, எனக்கு தெரிஞ்ச பையனோட ஃப்ரெண்டுக்கு வந்துருச்சு, அப்பாவுக்கு வந்துருச்சு, இந்த மாதிரி ஏதோ ஒரு கேட்டகரியில் நீங்க இருக்கலாம். அப்படி ஒரு வேளை நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் ஒரு ஃபாலோ அப் மெயில் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு அனுப்பலாம். ஆல் இண்டியா கோட்டாவா இருந்தா ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற இந்த இமெயில் ஐடிக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். எம்சிசியில் அவங்க 21ஆம் தேதி ரிலீஸ் பண்ண அந்த பிடிஎஃப்ல இந்த மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த மெயில் ஐடிக்கு நீங்க வந்து ஆல் இண்டியா கோட்டா ரிலேட்டடான ரீஃபண்ட் ரிலேட்டடான ப்ராசஸ்க்கு நீங்க இந்த மெயில் ஐடிக்கு நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் அல்லது உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்க அனுப்பலாம். ஒருவேளை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல எனக்கு இன்னும் ரீஃபண்ட் வரல அப்படின்னா ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த இமெயில் ஐடிக்கு நீங்க இன்னொரு மெயில் கூட நீங்க அனுப்பலாம். இந்த 2 மெயிலும் அனுப்பிச்சிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. எப்படி பார்த்தாலும் டிசம்பருக்குள்ள மேக்ஸிமம் டிசம்பருக்குள்ள உங்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து சேர்ந்து விடும். இதை குறித்து நீங்க பெருசா ஒரி பண்ண வேணாம். பிகாஸ் இஃப் யூ ஆர் எலிஜிபிள் உங்களுடைய அமௌண்ட்டை எக்காரணம் கொண்டு அவங்க தடுத்து நிறுத்த முடியாது. எல்லாத்துக்கும் வந்துருச்சு, உங்களுக்கு வரல, அந்த பதட்டத்தையும் அந்த ஒரு இதையும் என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனாலும் கூட இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த ரீஃபண்ட் அப்படிங்கிறது வந்து சேர்ந்து விடும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வேலை யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை இன்னும் யாருக்கெல்லாம் செக்யூரிட்டி டெபாசிட் வரலையோ அல்லது செக்யூரிட்டி டெபாசிட்ங்கிற ஒன்று விஷயத்தையும் மறந்து போன யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. நீட் 2024 எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை போடுங்க. மேக்ஸிமம் ரிப்பீட் பண்ணக்கூடிய மாணவர்கள் மாக் டெஸ்ட் எழுதி பாருங்க, டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணுங்க. எங்கெல்லாம் உங்களால ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. நீங்க இந்த வருஷம் வாங்கின மார்க்கை விட அடுத்த வருஷம் நல்ல மார்க் கண்டிப்பா உங்களால வாங்க முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.